நித்திலன் சுவாமிநாதன் டைரக்ஷனில் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி நடித்து கடந்த ஜூன் 14 ரிலீஸ் ஆன படம் தான் மகாராஜா. இந்த படம் விஜய் சேதுபதியோட 50வது படம். சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமையை மையமாக வச்சு தான் இந்த படத்தை நித்திலன் சுவாமிநாதன் எடுத்திருந்தாரு. படத்தோட பட்ஜெட் என்னவோ 20 கோடியா இருந்தாலுமே பாக்ஸ் ஆஃபீஸில் 100 கோடி கலெக்ஷன் பண்ணி ஒரு பெரிய ரெக்கார்டையை கிரியேட் பண்ணிச்சு. ஒரு நார்மலான ஸ்டோரியை நான்-லீனியர் ஸ்டைலில் படத்தோட டைரக்டர் ரொம்பவே சூப்பராக டெலிவர் பண்ணியிருந்தாரு. மகாராஜா படத்தை ஓடிடிலையும் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி இந்த 5 லாங்குவேஜ்லையுமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அங்கேயும் நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருந்தது. இப்போ அப்டேட் என்னன்னா, இந்த மகாராஜா படத்தை ஹிந்தியில் ரீமேக் பண்ண போகிறதா நியூஸ் மீடியாவில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் விஜய் சேதுபதியோட ரோலில் அமீர் கான் தான் நடிக்க போகிறதாவும் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஹிந்தியில இருந்தோ மலையாளத்தில் இருந்தோ தெலுங்குல இருந்தோ ஒரு படத்தை தமிழில் ரீமேக் பண்ணுறாங்க அப்படின்னா தமிழ் டைரக்டர்ஸ் ரொம்பவே சூப்பராக ரீமேக் பண்ணுவாங்க. அந்த வகையில் தமிழ் டைரக்டர்ஸை அடிச்சுக்கிடவே முடியாது. ஆனால் ஹிந்தியை பொறுத்த வரைக்கும் ஃபர்னிச்சர் உடைச்ச கதை தான். எத்தனையோ படங்களை ரீமேக் பண்றேன் அப்படிங்கிற பேர்ல படத்தையே சிதைச்சிருவாங்க. அஜய் தேவகன் கைதி படத்தை கூட ரீமேக் பண்ணி நடிச்சிருந்தாரு. அந்த படத்தையும் வச்சு செஞ்சிட்டாரு. ஸோ மகாராஜா படத்தை எந்த அளவுக்கு ரீமேக் பண்ண போறாங்க அப்படிங்கிறது தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம்.